ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.2 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதி அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது உள்ள நுழையிற அப்படியே கதவை சாத்திடுறாங்க. யார்ரா அது அப்படின்னு பார்த்தா வில்லியம்மா கதவை சாத்திட்டு பூட்டிட்டு சாவி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்ற மாதிரி விதியும் பார்த்துட்டு பயந்துட்டு, விதான் இங்க இருந்து நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் வாங்க விதான் விதான் அப்படின்னு கூப்பிடுற. விதானும், ஏன் விதி உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கவே இல்லையா? உனக்காக நான் எவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். இதை விட்டுட்டு வேற எங்கே போகணும்னு நினைக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, நீ இதெல்லாம் செஞ்சா ஹாப்பியா இருப்ப அப்படின்னு நினைச்சா நான் இதை உனக்கு பார்த்து பார்த்து உனக்கு பண்ணேன். இது உனக்கு பிடிக்கல அப்படின்றது உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, அதான் உன் பேச்சிலேயே தெரியுது. உண்மையை சொல்லு, வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி விதான் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விதான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வாங்க உடம்பு சரியில்லை அதான் போலான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இரு ஒரு நிமிஷம், நாங்க கேக் வெட்டிட்டு சின்னதா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவளும் சரி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. விதானும் அந்த பக்கம் அந்த கேக் எடுத்துட்டு வந்து அப்படியே மெழுகுபத்தி ஏத்திட்டு விதியை பார்த்துட்டு அப்படியே அப்படியே இப்ப வருவான் பாருங்க. விதியோ அப்படியே பார்த்து பயந்துடுறான், என்னடா மறுதிருப்பி ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி. பார்த்தா விதிகிட்ட அந்த கத்தி கொடுத்து நீ வெட்டு அப்படின்னு சொல்றான். உடனே ஒரு நிமிஷம் விதி வெட்ட போவா பாருங்க, ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டை போட்டு விட்டு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வெட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டுவான் பாருங்க. வெட்ட போகும்போது சொல்லுவான் விதிகிட்ட, விதி இதுக்கப்புறம் நம்ம புதுசா நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா நம்பிக்கையோட வாழணும். நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன் விதி, உன் இடத்துல வேற எந்த பொண்ணையும் நான் வச்சு பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட விதிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அதான் அன்போட அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கியூட்டா ரொமான்ஸ் அழகா இருக்கும். சரிவா கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கேக்கை வெட்ட போகும்போது விதி கையை பிடிச்சிட்டு விதான் விடவே மாட்டேங்கிறான். சைக்கோவா மாறிடுச்சு பைபிள்ல. விதி கை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். விதியும் எவ்வளோ முயற்சி பண்றா விட சொல்லி, அவனும் விடவே மாட்டேங்கிறான். இந்த சைடு அங்கிளும் அதான் வில்லியும் அப்படியே உட்காந்து கார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க பைபிள். இந்த ஆண்டியும் அப்படியே தண்ணி அடிக்கும் போல. இந்த சைடு அங்கிளும் அதான் கதவுல கண்ணாடி வழியா என்னமோ கட்டம் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த வில்லியோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட பையனோட ஜாதகத்தை தான் எழுதிட்டு இருக்கேன், அதான் விதானோட ஜாதகத்தை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராகுவும் கேதுவும் அப்படியே உச்சத்துல இருக்காங்க. அவனோட மரணம் எதுன்னு அவனுக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னைக்கு மறக்கவே முடியாத, வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள் இன்னைக்கு நடக்க போகுது. அவன் நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. விதியும் நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் மூச்சு காத்த தவிர அவகிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி வில்லியே சொல்ல, அதுக்கு அங்கிளும் அப்ப அந்த மூச்சு காத்தையே நம்ம நிறுத்திட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பைபிள்ங்க இங்கே ஒரு பிளானை போட்டுட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் வித்யாவாகிய விதான், அதான் விதான் ரூபத்துல இருக்கிற வித்யா அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. என்ன என்ன அவங்க கூட சேர்ந்து வாழலாம் நினைச்சியா? கேக்கு தானே வெட்டணும், வா சேர்ந்து வெட்டலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிட்டு அந்த கேக்கை கண்ட மேனிக்கு போட்டு அப்படியே வெட்டுறான். அவனால முடியல, விட சொல்றா, அவனால முடியல. ஒரு கட்டத்துல அந்த டேபிளே தள்ளி விட்டுறா. கையில அந்த போனை எடுத்துட்டு அப்படியே கதவு பக்கம் ஓடி போய் கதவை தட்டுறா. யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு அவனும், ஏய் என்ன தப்பிச்சு போலான்னு பாத்தியா, இந்த கத்தியை எடுத்து உன் கழுத்தை அறுத்து ஃபுட்பால் மாதிரி ஒன்று அப்படியே மிதிச்சு ஓட விடலை, என் பேரை நான் மாத்திக்கிறேன், கத்து கத்து நல்லா கத்து, உன் பேச்சை கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. அப்படியே அந்த கத்தி எடுத்து வாயில வச்சுக்கிட்டே அப்படியே சைக்கோ மாதிரி மாறி விதி பக்கத்துல அப்படியே வருவான். விதியை பார்த்து பயப்படுவா. இந்த பலூன் மாதிரி உன்னை நான் அப்படியே வெட்ட போறேன்டி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை உடைச்சு வீசுவான். பக்கத்துலயே நெருங்குவான். விதியோ பக்கத்துல அந்த டேபிளை தள்ளி விடுவான். பின்னாடியே அவனும் ஓடி போய் விதியை அப்படியே கொல்லலான்ட்டு பின்னாடியே போவான். இந்த சைடு டேபிள்ல இருந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு டேபிள் அதை தட்டையா வீசுவான். அவனும் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கான். இந்த சைடு சுத்தி வந்து விதி கதவு திறங்க அப்படின்ற மாதிரி, டோர் ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இவனோ ஒரு டேபிள் மேல ஏறி, கிராஸா இருக்கும் அந்த டேபிள் மேல ஏறி இப்படி மெதுவா நடந்து வருவான் பாருங்க. அந்த ஸ்லோ மோஷன்ல சும்மா சூப்பரா இருக்கும். உனக்கு நான் 10 செகண்ட் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு, அப்படி இல்லை அப்படின்னா நானே என் கையாலே உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேச. விதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டியா? விதானுக்கும் எனக்கும் நடுவுல வராதான்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விதியோட கையை பிடிச்சி அப்படியே அமுத்தி பிடிச்சி அப்படியே அமுத்துறான் பாருங்க. அப்படியே ரத்தம் வடியுது, அவனால முடியல. பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள்ல மிளகுத்தூள் டப்பா இருக்கும், அந்த மூடியை கலட்டிட்டு அப்படியே விதான் மேல அப்படியே வீசுவா பாருங்க. அவன் அப்படியே கண்ணி எரியுது, என்னடி என்ன பண்ண, இருடி ஒன்ன வந்து வச்சுக்க
வச்சுக்கிறேன், நானே உன் கையால உன்னை கொல்ல போறேன் பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கத்திட்டு இருப்பா. இந்த சைடு விதியும் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு ஜன்னல் பக்கமா அப்படியே பாக்குறா. எந்த வழியும் இல்லை. அதுல பக்கத்துல ஒரு டோர் மாதிரி இருக்கு. அந்த கதவு ஓப்பன் பண்ணி அதுல போலான்னு சொல்லிட்டு டேபிள் போட்டு ஒரு சேர் மேல அது ஏறி ஓப்பன் பண்றா. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போவா பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு விதான் வந்துடுறான். வந்து காலை பிடிச்சி இழுக்கிறான். அவளோ ஹீல்ஸ் போட்டிருப்பா. ஓங்கி ஒரு எத்து விடுவா பாருங்க. அப்படியே அவன் தலையில பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியில போய் அப்படியே குதிப்பா. ஒரு லாரி கரெக்டா அந்த இடத்துல இருக்கும். அந்த லாரியில அப்படியே குதிக்கிறா. அந்த லாரியும் கரெக்டா அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பதான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்பாடா இப்பதான் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே இருப்பா பாருங்க. அந்த லாரி ஒரு இடத்துல போய் அப்படியே நிக்குது. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி குதிப்பா பாருங்க. குதிச்சுட்டு எகுத்த மாதிரி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த வெளிச்சத்துல அவளுக்கு அப்படியே கண்ணு கூசுது. யாரு அது அப்படின்னு பார்த்தா அதான் வில்லியம்மா, இவளோட அத்தை அப்படியே வந்து இறங்கியிருக்காங்க. இதை பார்த்த உடனே விதிக்கு ஷாக்கு மேல ஷாக்கு. இவங்க எப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு தெரியும் விதி. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லட்டுமா? உன்னோட சாவை அப்படியே கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் உயிரை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டே இருந்தேன், நீ விதான் கையால தான் சாவ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு என் கையால, அதுவும் இப்பவே நீ சாக போற அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து விதிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. நீ என்ன நினைச்ச, பெரிய புத்திசாலி நினைச்சியா? எத்தனை தடவை நான் அவங்க கொல்லணும்னு முயற்சி பண்ணா தெரியுமா? விதான வச்சு கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சாக்கு புக்கு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்த. நீ செத்துருவ. அந்த பழிய விதான் மேல போட்டு அப்படியே நாங்க நினைச்சதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு டைமும் எங்கள்கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவ்வளோ ஒரு சைக்கோட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கொலைக்காரிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. லாரில இருந்து டோர் ஓபன் பண்ணிட்டு அங்கிள் வராரு. அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீயுமாடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. என்ன அப்படி பாக்குற? சொல்லு, நானும் இவ்வளவு சேர்ந்துதான் இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட விதிக்கோ எனக்கு எதுவுமே புரியல, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி இவங்கள்ட்ட இருந்து முதல்ல தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஓடி போவா பாருங்க. போற இடத்துல கார்னரு கீழே ஆறு ஓடிட்டு இருக்குது. போறதுக்கு வேற வழியே இல்ல. இந்த சைடு ரெண்டு பேரும் அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த சைடு வெளியோ பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி வந்தேன் அப்படின்னு தானே நினைக்கிறேன். உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இதான் இப்ப கொல்றதுக்காக தானே உன்னை வந்தான். அதுல இருந்து நீ தப்பிச்சு ஓடி வந்ததானே கரெக்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு. இவங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. வில்லியும் அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற பத்தி தானே யோசிக்கிற. உன்னை சுத்தி அப்படியே சிசிடிவி கேமரா உன்னை சுத்தியே வச்சிருக்கோம். அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத நாங்க எங்க கார்லயே உட்காந்து நல்லா லைவா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். நீ அப்படியே எங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரி உன்னை விதான் பண்ணா, சித்திரவதை பண்ணால, அதை அப்படியே நாங்க பார்த்து அப்படியே ரசிச்சோம் தெரியுமா. இது நான் உனக்காக போட்ட சக்கர வியூகம் விதி. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. விதான் கிட்ட சொல்லி நான் தான் அந்த டேபிளே புக் பண்ண சொன்னேன். அவன் ஒண்ணுதான் புக் பண்றேன்னு சொன்னான். நான் தான் எல்லா டேபிளே புக் பண்ணு, நீங்க தனியா பேசுறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நல்லா என்ஜாய் பண்றதுக்கும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அவனை புக் பண்ண வச்சேன். விதியோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.